இந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பூந்தமல்லி தொகுதிக்கு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. பாதாள சாக்கடை ஓகேவா? இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நிறைவேற்றிருக்காங்களா? போன வருஷத்துல மேல்மாநகர்ல நடுநிலை பள்ளியில வந்து நடுநிலை வெளியேறி போச்சு அப்படின்ட்டு மாணவர்கள் சாப்பாடு உள்ள போறாங்க. கைகள் விழுந்தாங்க, கைகள் உடஞ்சாங்க. யாரு வந்து செலவு பண்றது? யார் பாக்குறது? இன்னும் அடுத்த வாக்குறுதிக்கு கூட இதை எடுத்துட்டு போய் முன்னிறுத்துவீங்க. பாதாள சாக்கடை வந்தா 26 வந்தாங்க பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். கேட்டாக்கா ஏங்க அந்த திட்டம் கையாளப்படுத்துறீங்க. மக்களுக்கு பயனடையக்கூடிய அடிப்படை வசதி கொண்ட ஏங்க இந்த நகரத்தை சுத்தி எந்த ஒரு இடமும் இல்லையா? ஒரே இடத்துல தான் இருப்பீங்களா? ஒரே இடத்துல ஒரே ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா? மற்ற ஹோட்டல்ல போய் தேவையா? இந்த வயிறு தேவையா இல்லையா? அதே மாதிரி அடிப்படை வசதி ஒரே இடத்துல அந்த இடத்துல தான் திட்டம் செயல்படுத்தணும்ன்றது என்ன இதுவா? இது என்ன அடிப்படை வசதிங்க? அன்னைக்கு அந்த தம்பி வந்து காம்பவுண்ட விட்டு மேல்மாநகர் நடுநிலை பள்ளியிலேயே குதிக்கும் போது கை உடைஞ்சிருந்தா என்ன பண்றது? சாக்கடை சகதியோட நடந்துட்டு உள்ள போறாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் தயவு செய்து. 2026ல இங்க மொத்தமா வந்து 56 பூத் இருக்கு. ஓகேங்களா? வாக்குச்சாவடிகள் மொத்தம் 56 இருக்கு. மொத்தம் 21 வார்டு இருக்கு. இந்த 21 வார்டுலயும் 56 பூத்துலயும் தளபதி சின்னம் அறிவிப்பாரு. நீங்க வாக்களிங்க. அடிப்படை வசதி தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்றாரா இல்லையான்னு பாருங்க. பூந்தமல்லி தொகுதியில கண்டிப்பா பண்ணுவாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை உங்ககிட்ட வரைக்கும் நான் பேசல. என் கட்சி சார்ந்து இருக்கிற மாவட்ட நிர்வாகியில இருந்து மாநில நிர்வாகிகள் இருந்து எல்லார்கிட்டயுமே சொல்றேன். வருஷம் இந்த வாக்குறுதி வருது. இதுக்கான அடிப்படை வசதியை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்ட்டு. தளபதியே இங்க நின்று வந்தாலும் உங்களுக்காக அதே பொருளை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ரெண்டாவது, இதே தமிழக வெற்றி கழகம் சார்ந்து செயற்கூட்டமோ பொதுக்கூட்டமோ எது நடந்தாலும் மாநில தலைமையில இந்த பாதாள சாக்கடை விஷயத்தை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஏரியா வந்து நவீனமயமானது. ஓகேங்களா? இப்ப வந்து மெட்ரோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயினும் வருது. ஓகேங்களா? ஆவடியில இருந்து கூடுவாஞ்சேரி போறது ட்ரெயினும் வருது. 3000 கோடி ரூபாய் கொடுத்து அதுக்கான திட்ட அறிக்கைகள் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு நகரத்துக்குள்ள நவீனமயமாக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி வந்து நீங்க பாதாள சாக்கடையை வந்து நீங்க இன்னமும் வந்து அடிப்படை வசதியை பூர்த்தி பண்ணாம இருந்தீங்கன்னா மழை காலங்கள்ல மக்கள் பாதிப்படைவாங்களா அடைய மாட்டாங்களா? நீங்க சொல்லணும். அடைய மாட்டாங்களா? வளர்ச்சி இருந்து அப்புறம் என்ன பயன்? வளர்ச்சி எல்லாம் வந்த பிறகு பாதாள சாக்கடை தண்ணியில அப்படியே மகந்துட்டே இருந்து எல்லாத்தையுமே போக முடியுமா? ஒரு வேலை வாய்ப்புக்கு போக முடியுமா? ஒரு பள்ளிக்கு போக முடியுமா? போக முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? 26ல தளபதிய நம்பிக்கையோட உங்களோட நம்பிக்கையா ஓட்டு போடுங்க. தளபதி வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த ஆளுங்கட்சிய வர வச்சது நம்ம தான், பொதுமக்கள் தான். நீங்க வந்து ஒரு தம்பி என்ன கேட்கறாங்க, ஆனா பூந்தமல்லி தொகுதியில வந்து ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இங்க வந்து அவங்க வெற்றி வாய்ப்புன்றது 1,40,000 வெற்றி வாய்ப்புப்பா. அவளும் வந்து இந்த ஆட்சி நல்லது செய்யுன்ற நம்பிக்கையோட ஓட்டு தான். இந்த ஆட்சி நல்லது செய்யுன்ற நம்பிக்கையோட ஓட்டு தான் இந்த 1,40,000. ஓகேங்களா? அந்த நம்பிக்கைய காப்பாத்துனாங்களா? நீங்க தான் சொல்லணும். 26ல தளபதிக்கு வாக்களிங்க. சின்ன விரைவில் வரும். நம்பிக்கையோட இருங்க. கொள்கை கோட்பாட்டோட வெளிவந்துட்டு இருக்காரு தளபதி. பரப்புரைய அடிப்படை வசதிகளை முக்கியத்துவம் படுத்தி வந்துட்டு இருக்காரு. பொய்யான வாக்குறுதிகளுக்கு இங்க இடம் கிடையாது. உண்மையான வாக்குறுதிகளோட உண்மையான செயல்பாடுகளோட தளபதி வந்துட்டு இருக்காரு. உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வயலை சசிகுமார். நன்றி. ரொம்ப நன்றி.